நம்ம தூத்துக்குடியில் இன்னைக்கு மழை சரியா அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு சரி மழைக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சூடா பிரியாணி சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன கடை தங்க கட்டி கடைக்கு போயிருந்தேன். உள்ள போய் ஒரு சிக்கன் பிரியாணிக்கு காசை பே பண்ணிட்டு அப்படியே நம்ம கையில டோக்கன் கொடுத்தாங்க. அண்ணன் கிட்ட போய் அடுத்த மழை வரதுக்குள்ள சிக்கன் பிரியாணி கட்டுங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அண்ணன் முங்க வச்சு கை நிறைய தந்துட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் ஒரு வாழையிலையை வெட்டி நம்ம மொட்டை மாடி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா மொட்டை மாடியில எல்லாம் ஸ்பாட் வேற லெவல்ல இருக்கும், வியூ சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நான் பிரியாணி எடுத்து தட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வாழையில தட்டினா பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பிரியாணி. கூடவே ஒரு 3 பார்சல் கொடுத்துருந்தாங்களா, அதை என்னன்னு பார்க்க வேணாம சொல்லிட்டு அதை தட்டி பார்த்தா அதுல ஒண்ணுல கத்திரிக்காய் தொக்கு இருந்துச்சு. சரி அடுத்த பார்சல் என்ன இருக்குன்னு பார்த்தா தயிர் வெங்காயம் வச்சிருந்தாங்க. இந்த பிரியாணியோட ரைஸ் பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சிருந்தாங்க, பார்க்கவே அழகா இருந்துச்சு. சரி எடுத்து வாயில வச்சு பாப்போம்னு பார்த்தா டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. அடுத்து சிக்கன் எடுத்து டேஸ்ட் பாப்போம்னு சொல்லி டேஸ்ட் பார்த்தா நல்லா வெந்துருந்துச்சு, சூப்பராவே இருந்துச்சு. அடுத்து கத்திரிக்காய் தொக்கு எடுத்து தின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் டேஸ்ட் பார்த்தா அது வேற லெவல்ல இருந்துச்சு. அடுத்து தயிர் வெங்காயம் முட்டையெல்லாம் வச்சு பிரியாணி வச்சு அடிச்சு சாப்பிட்டு பார்த்தா அதுவும் சூப்பராவே இருந்துச்சு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒன்று தட்டு பிடிச்சி அது என்னன்னு பார்த்தா முந்திரி இதை பார்த்தா விடுமான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். 3வது பார்சலில் பார்த்தீங்கன்னா பருப்பு பாயசம் வச்சிருந்தாங்க, அதை எடுத்து டேஸ்ட் பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சு. நீங்களும் தூத்துக்குடி முத்தியாபுரம் சைடு வந்தீங்கன்னா மறக்காம அந்த தங்க கட்டி பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.